ஒரு வழியா கடைசி காலத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கேட்க கஷ்டமா இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். என்ன மனுஷன் இந்த ஆள் இல்லையா? உன்னை பார்த்து தான் தலைவா நாங்க ஃபுட்பால் ஆடவே கத்துக்கிட்டோம். நீ இருந்தனாலதான் நாங்க ஃபுட்பாலுக்குள்ளேயே இருந்தோம். ஒரு கஷ்டப்படுற இடத்துல இருக்கவனு கோடீஸ்வரன் ஆகலாம் திறமை இருந்தான்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீ தான். இந்த உலகத்துல எத்தனை பேர்த்த இன்ஸ்பயர் பண்ணியிருக்க தலைவன் தனியாளா. நீ உன்கிட்ட இருக்கோ இல்லையோ, உன்கிட்ட மக்கள் சொத்து நாங்க இருக்கிறோம். நீ இல்லைன்னா நாங்க இங்க இல்லைன்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு தலைவன். அதுவும் நம்ம பங்காளியை 2வது கோல் அடிச்சுட்டு ஒரு சட்டையை கிழிச்சு போட்டு நிப்ப தெரியுமா? நானும் அந்த இடத்துலயே ஃபிளாட்டு விழுந்துட்டேன். சார் இது மட்டும் இப்படின்னா சொல்லி வச்சு அடிப்போம் தெரியுமா? ஜுவாண்டஸ் வந்துட்டு அத்லட்டிகோ மேட்ரு மேல ஹேட்ரிக்கை போட்டு செலிப்ரேஷன் போட்டு நிப்போ தெரியுமா? அப்பப்பப்பப்பப்பா இதெல்லாம் ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட். அப்படியே ரத்தம்லாம் கொதிக்கும். எல்லாம் ஒரு முடிவுக்கு வருது. ஆப்போசிட் கோச்சே ரொனால்டோ மட்டும் இல்லைன்னா இந்நேரம் எங்க டீம் ஒரு 3-4 டிராஃபி இருந்திருக்கும் சாம்பியன்ஸ் லீக்னு சொல்ற அளவுக்கு தலைவன் ஒரு மாஸ். கப் இருந்தாதான் தலைவன் மாஸ்ன்னு கிடையாது. தலைவன் வந்தாலே மாசு தான். போறது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. தலைவா நீ இருக்கியோ இல்லையோ, இதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன்ல எவன் டாப் ஸ்கோரரா வரானோ இல்லையோ, எங்களுக்கு என்னைக்குமே நீ தான் தலைவன். we love you, we miss you. அப்புறம் எங்களை மோட்டிவேஷன் பண்ணதுக்கும், எங்களை ஒரு ஃபுட்பால்குள்ள எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாம வச்சிருந்ததுக்கும் நீ மட்டும்தான் காரணம். நன்றி தலைவா. என்னைக்குமே நீ தான் எங்களுக்கு தலைவன்.